பேபி உங்க வைஃப் சமைக்குலியா? எப்போ பார்த்தாலும் முதுகு வலி, கை கால் வலி, தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன பேபி சொல்ற? ஆமாங்க, ஆனா புருஷன்கிட்ட சண்டை போடும் போது மட்டும் எங்க இருந்து தான் அவ்வளவு தெம்பு வருது? உங்க காலடியிலேயே பல கோடி இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு எந்த பலனும் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. நான் ஸ்டேட் பேங்க் மாடியில தான் குடியிருக்கேன். சொல்லுங்க, 90s கிட்ஸ் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்கீங்க? விளக்கமாரடி, பெரம்படி, செருப்படி, பெல்ட் அடி, தோசை கரண்டி அடி வாங்கிப்பேன். என் பொண்டாட்டி என்ன அடிச்சிட்டா, அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எதுக்கு உங்க வைஃப் உங்களை அடிச்சாங்க? அவளுக்கு வச்சிருந்த பாலை நான் திருடி குடிச்சிட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்கடா. என்ன சார் பாக்குறீங்க? கௌரவமா சமைச்சிட்டு இருக்கேன். உங்க கிச்சன்ல ரசம் எப்படி வைக்கணும்னு இன்னைக்கு நான் சொல்லி தரேன். ரசம் கத்து தர்றியா? உன் மூஞ்சியே மாவுல இருக்கு. இது மாவுல இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் ரசம் வைக்கிறேன், மிளகு போத்துறேன், சம்பர் போதி போத்துறேன், ரசம் ரெடி. சார் டிக்கெட் காட்டுங்க. அடடா, நீங்க தான் டிக்கெட் சேக்கறா? ஆமாங்க சார். டிக்கெட் இல்லனா 500 ரூபாய் சின். டாக்டர், எனக்கு காது கேட்க மாட்டேங்குது, என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். ஹெட்செட்ல பாட்டு கேட்டு கேட்டு உன் காது செவுடா போச்சு. அப்பாடா, நான் கூட அம்மாக்கு அழகான கவிதை சொல்லுங்க. இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் நம்மை அருகில் வைத்து அணைத்துக் கொள்பவள் நம் அம்மா. புளியங்காய், இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? என்னத்த சொல்வேனுங்க, இன்னைக்கு அப்பா மாட்டிக்கிட்டாருங்க. அச்சச்சோ, என்னாச்சுங்க? கையும் காலும் சும்மா இருக்க மாட்டேதுன்னு கால்பந்து வாங்கி கொடுத்தாருங்க. அட சூப்பருங்க. அப்புறம் என்னாச்சுங்க? 6 வாரமா விளையாடுறப்போ பந்த ஒரு எத்துனேனுங்க. பந்து என்னாச்சுங்க? என்ன தங்கம், எங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? அது வாங்க, லைசென்ஸ் எடுக்க போயிட்டு இருக்கணுங்க. அதுக்கேண்டா உன் சாக் பீஸ் எடுத்துட்டு போறீங்க? இனிமே யாரும் இந்த பாசம் வைக்கிறேன் பாயாசம் வைக்கிறேன்னு இந்த பக்கம் வந்துடுதீங்க. போதுண்டாபா நீங்க வச்ச பாசம்.